ஹாய் கைஸ், நீ நம்ம மூவி ரிவ்யூவில் திரௌபதி 2 படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படமாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். 14ஆம் நூற்றாண்டில் துக்ளக் மன்னன் டெல்லி ஆட்சி செஞ்சார். அவர் எடுத்து வட மாநில மன்னர்கள்லாம் நம்ம தமிழகத்தை ஆட்சி செய்ய வந்தாங்க. அப்போது அங்கே இருந்த மன்னர்கள் அவங்களால எப்படி பாதிக்கப்பட்டாங்க, இப்படிலாம் மத மாற்றத்துக்கான அவங்க துன்புறுத்தப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை சம்பவமாக இந்த படம் வந்து சொல்லுது. இந்த படத்தோடைய ஹீரோவான ரிச்சர்ட் திருவண்ணாமலை தலைநகராக கொண்டு வள்ளலார் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சார். அவருடைய தளபதியாக படத்துடைய ஹீரோ வருவார். அவர் எப்படி துணிஞ்சு மற்ற மன்னர்களோட போரிட்டு தன்னுடைய தன்மானத்தையும் தன்னுடைய வீரத்தையும் காப்பாற்றினார், தன்னுடைய நாட்டு மக்களை எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவாக நடித்து எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக மதம் மாற்றத்துக்காக வட மாநில மன்னர்கள் நம்ம தமிழக மக்களையும் அரசர்களையும் எப்படி துன்புறுத்துனாங்க, இப்படியெல்லாம் துன்பப்படுத்தினாங்க அப்படிங்கிறத அப்படி இயல்பாக காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப படபடக்குது. ஏன்னா அந்தளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அது கிளைமேக்ஸில் ஒரு சில இடங்கள்லாம் அப்படியே பயங்கரமாக நம்மளே அழ வச்சிடுறாங்க. அந்தளவுக்கு எமோஷனல் சூப்பராக கனெக்ட் ஆகுது. ரிச்சர்ட் அவங்களுடைய அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்குது. அதே மாதிரி நட்டி நடராஜ் நடிச்சிருப்பாரு. அவருடைய சீன்ஸ் நல்லாவே வந்திருக்கு. ஒரு சில சீன்ஸும் நல்லா எமோஷனல் கனெக்ட் ஆகுது. ஜிப்ரனுடைய பிஜிஎம் மியூசிக் செமையாக இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. அதேமாதிரி 14ஆம் நூற்றாண்டாக போய் கண்ணு முன்னால் கொண்டு வந்திருக்காங்க. அந்தளவுக்கு செட்டு ஒர்க்கிங்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய ஹீரோயினை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு வீர தமிழ்ச்சியாக அந்த கிளைமேக்ஸில் ஒரு சீக்வன்சி வரும், இவருக்கு முன்னாடி ஒரு சீக்வன்சி வரும். அது சூப்பராகவே இருக்குது. அப்படி புல்லரிக்குது. அந்தளவுக்கு சூப்பராக ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே அந்த ரிச்சர்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் தேவை. ஏன்னா ஃபைட் சீக்வன்ஸில் இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டு இருக்கலாம். அதேமாதிரி பட்ஜெட் லோவாக இருக்கிறதுனால ஒரு சில சீக்வன்ஸெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹை குவாலிட்டியில் கொடுக்க விட்டுட்டாங்க. ஏன்னா இது மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க படத்தில் நல்ல ஒரு பட்ஜெட் பிரம்மாண்டமாக காமிச்சிருக்கணும். பிரம்மாண்டமாக காமிக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில சீன்ஸ் ஒரு சீரியல் மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக காமிச்சிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அந்த படம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒருத்தான மூவி தான். ஓகே, இதே அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.